Hey guys, so welcome back to the channel. And இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு விதமான மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கன்னா Boultaudio ஹெட்ஃபோனோட வாரண்டி கிளைம் ப்ரொசீஜர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ வந்து போடலை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணலை, அதெல்லாம் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா Boultaudio X1 அப்படின்ற ஹெட்ஃபோன் வந்து வாரண்டி கிளைம் பண்ணேன். ஐ மீன் கம்ப்ளீட்டாக வாரண்டி கிளைம் பண்ணி எனக்கு புது ஹெட்ஃபோன் தந்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து நான் வீடியோவில் போய் சொல்லிடுறேன். ஸோ சேனல் ஞாபகம் சேர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நிறுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த கிராஃப் ஞாபகம் வச்சுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ கமிங் பேக் டு தி வீடியோ. நம்ம எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இஷ்யூவில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து போட் ஹெட்ஃபோனுக்கு எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ மேலே ஐ பட்டன் தர போய் பார்த்துருங்க மறக்காமல். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணது போல்ட் தான் அதுக்கப்புறம் இருந்துச்சு. ஒரு சில ரியல்மையாக கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்டாக அந்த வீடியோவில் நான் வந்து எப்படி எல்லா பிராண்டுக்கும் வாரண்டி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோ வந்து டெடிக்கேட்டடாக Boultaudio ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இஷ்யூலேருந்து ஆரம்பித்தோம்னா எப்பயும் போல் ஹெட்ஃபோனில் வந்து ஒரு சைடு வந்து கேட்கல. அது என்னோட லக்கு, அந்த ஹெட்ஃபோனில் வந்து லாஸ்ட் 4 months வாரண்டி வந்து இருந்துச்சு. சரி வாரண்டி கிளைம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்டில் போனேன். நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போகலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் எடுத்தோடனே உங்களுக்கு நேம், இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸில் கேட்கும். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வாங்கினீங்க, அதோட இன்வாய்ஸ் நம்பர் என்ன, ஆர்டர் நம்பர் என்ன ப்ராப்ளம், ஸோ அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து வீடியோவில் சொல்கிறேன். வாரண்டி கம்ப்ளைண்ட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணி விடுங்க உங்களோட ஹெட்ஃபோனை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஐ மீன் கொரியர் போஸ்ட்டில். ஸோ கொரியர் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, லொக்கேஷன் நான் லோக்கலில் தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா டெல்லி. ஸோ டெல்லிக்கு சென்ட் பண்ணுமா, சரி ஓகேடா பார்சல் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சின்ன பேக்கேஜில் தான் வந்து பார்சல் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இமேஜ் தெரியும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். எனக்கு தெரியாது எலக்ட்ரானிக்ஸ்லாம் நான் ப்ரைவேட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் போனோம், இங்கே பண்ணக்கூடாது, இங்கே வந்து ப்ரைவேட் கொரியர் சர்வீஸ்லாம் போகணும்னு சொன்னாங்க. சரி நான் வந்து பக்கத்தில் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ் வந்து போனேன். ஸோ அங்கே போய் கேட்டால் ஓகே டெல்லிக்கு போகலாம், பட் ஆனால் இந்த சின்ன பேக்கேஜ் வந்து தொலைஞ்சிரும், கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் போய் பக்கத்து கடையில் போய் ஒரு பெரிய கவர் வாங்கிட்டு வந்து அதில் வந்து போட்டு சென்ட் பண்ணேன். எனக்கு சார்ஜ் ஆன வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் 90 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு. அதுவும் நான் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் எதுவும் போடல, ஜென்ரல் போஸ்ட் தான் போட்டேன். ஸோ நான் வந்து தேர்ஸ்டே போட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், தேர்ஸ்டே போட்டேன். ஸ்பீட் போஸ்ட் போட்டாலும் மண்டே தான் போவோம்னாங்க. எந்த போஸ்ட் போட்டாலும் மண்டே தான் போவோம், அதுக்கு நீங்கள் நார்மலே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 90 rupees சார்ஜ் பண்ணாங்க எனக்கு சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே போட்டேன். கரெக்டாக மண்டேக்கெல்லாம் எனக்கு வந்து போஸ்ட் போய் சேர்ந்துடுச்சு. ஓகேடா சூப்பரா மாதம் நம்மளுக்கு ஹெட்ஃபோன் சீக்கிரம் படிச்சிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அங்கே தான் ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா என் கையில் திருப்பியும் என்னோட புது ப்ராடக்ட் வரதுக்கு மோர் தென் 15 days ஆச்சு. ஸோ இதுதான் வந்து உண்மை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டாக தந்தாங்க. அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டே போய் சேர்ந்ததுலேருந்து ஒரு 7 days, ஐ மீன் அடுத்த மண்டே வந்து எனக்கு திருப்பி ஒரு மெயில் வந்தது. இது மாதிரி உங்களோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டோம். ஸோ அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ரீப்ளேஸ்ட் ஆர் ரிப்பேர்டு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு லைட்டாக ஆகிடுச்சுது. ஸோ ஒருவேளை அப்படியே ஹெட்ஃபோனை தந்துடுவாங்களா ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சரி வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆகிடுச்சு அவங்க வந்து அந்த எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டெலிவரி அப்படின்ற ஒரு கொரியர் சர்வீஸ் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. டேரெக்டாக அவங்க சைட்டில் போய் பார்த்தேன். எனக்கு வந்து எஸ்டிமேட்டட் டெலிவரி அரௌண்ட் Jan 11 நினைக்கிறேன். Jan 11 வந்து எனக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி வெயிட் பண்ணேன். Jan 11 ஆகிடுச்சுன்னா எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சரி திரும்பி போய் பார்த்தா Jan 12 போட்டுருந்தாங்க. சரிடா ஓகேடா ஒரு நாள் தானே, சரி திருப்பி விட்டுட்டேன். திருப்பியும் Jan 12 போய் பார்த்தா Jan 14 எடுத்து போட்டான். சம்டைம்ஸ் எடுத்து சரி கால் பண்ணி டெலிவரி கால் பண்ணால் பேக்கேஜில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நாங்கள் கூடி சீக்கிரம் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் சைலண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் Jan 13 வந்துடுச்சு. நல்ல வேலை Jan 14 இல்லாமல் Jan 13 வந்துடுச்சு. ஸோ January 13 வந்ததும் எனக்கு வந்து பாக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேக்கேஜிங் வந்து இருந்துச்சு. ஸோ வெல்கம் டு நியூ டைமென்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட போல்ட்டோட பாக்ஸில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா உள்ள வெறும் ஹெட்ஃபோன் இருந்துச்சு. எஸ், புது ஹெட்ஃபோன் தந்துட்டாங்க. அது வரைக்கும் நான் சந்தோஷம். ஸோ ரிப்பேர்டுன்னு பார்த்ததும் நான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆனேன். பட் ஆனால்
புது ஹெட்ஃபோன் தந்தது எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. ஐ மீன் மோஸ்ட்டாக புது ஹெட்ஃபோன் தான் தருவாங்க எல்லாருக்கும், தந்துட்டாங்க. ஸோ போல்ட்டோட வாரண்டி கிளைமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் கம்பேர் டு போல்ட் வந்து போல்ட்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா போல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஹெட்ஃபோன் வாங்கிட்டு போனாங்க, அவங்களே தான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. எனக்கு எந்த சார்ஜும் பண்ணல. போல்ட்டில் நம்ம சென்ட் பண்ணோம், திருப்பி வரும்போது வந்து அவங்க நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க காசு போட்டு. ஸோ இது வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனாலும் எனக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சு, போல்ட்டில் வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் போல்ட்டில் வந்து எந்த இஷ்யூவும் இல்லை, அவங்களே வந்து வாங்கிட்டு போனாங்க, அவங்களே வந்து தந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வச்சு ஆல்ல போடுங்க.